அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய இந்த பதிவில் டிஎன்பிசியினுடைய குரூப் 2A மெயின்ஸுக்கு தேவைப்படுற மாதிரி பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த எக்ஸாம்ஸில் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் நிறைய கேட்குறாங்க. அதிலும் குறிப்பாக சமீபத்தில் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் ஆகட்டும், ஒட்டுமொத்தமாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஹெல்ப்லைன் நம்பர்ஸ், இது எல்லாத்துலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்டுறாங்க. ஸோ அந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்றதையும், கவர்னன்ஸ் பாலிசி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது என்ன அப்படின்றதையும் இந்த அரை மணி நேர பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இப்படி முதல்ல ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் பார்த்துக்கலாம். சைல்டு ஹெல்ப்லைன் 1098, சரிங்களா. ஸோ இப்போ குழந்தைகள் உதவிக்காக இருக்கக்கூடிய எண் 1098. அப்போது இதன் அடிப்படையில் குழந்தைகள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் கிட்டக்க இன்டிமேட் போயிடும். ஸோ சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அதுக்கேற்ற மாதிரி உதவிகளை செஞ்சுருவாங்க. வெட்டினரி ஹெல்ப்லைன் கால்நடை உதவி எண் 1962, 1962 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். விமன் ஹெல்ப்லைன் 1091, சரிங்களா. ஸோ அப்படின்னா 181. இது ரெண்டுமே பெண்களுக்கான, மகளிர் மற்றும் பெண்களுக்கான உதவி எண்கள். அவங்க ஆபத்து காலத்திலோ இல்லை வேறு ஏதோ ஒரு மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லேயோ இதுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்டுக்கலாம். சீனியர் சிட்டிசனுக்கான ஹெல்ப்லைன் 14567, சரிங்களா. அப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்க்குரியது 14567. ஸோ அடுத்ததாக டான்ஜெட்கோ, தமிழ்நாடு அரசினுடைய மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் டான்ஜெட்கோ 1912, சரிங்களா. ஸோ இப்போ எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடாக நமக்கு ஏதாவது ஹெல்ப்லைன் தேவைப்பட்டது, எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடாக என்ன ஹெல்ப்லைன் தேவைப்படுற போது, ஒருவேளை மழை காலங்களில் வயர் அந்து கீழே கறந்து இல்லை ஏதோ ஒரு இடத்துல வயர் ரொம்ப வீக்காக அந்து போகிற லெவலில் இருந்தாலோ நம்ம இதுக்கு கால் பண்ணி நம்ம இன்டிமேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நமக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைனாலும் கேட்டுக்கலாம். மென்டல் ஹெல்த் ஹெல்ப்லைன் மனம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மனம் அப்படின்றதுக்கான ஹெல்ப்லைன் 14416, சரிங்களா. அப்போது மனம் அப்படின்றதுக்கான ஹெல்ப்லைன் 14416. ஸோ அடுத்ததாக ஸ்டூடெண்ட் அண்ட் எக்ஸாம் ஹெல்ப்லைன் 14417. ஸோ இப்போ இந்த ஹெல்ப்லைன் 14417 அப்படின்றது இந்தியாவிலேயே முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஹெல்ப்லைன். அது இந்த ஹெல்ப்லைனே ஏன் அப்படின்னா, அந்த 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலோ, அப்படி இல்லைன்னா 12th முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன படிக்கணும்னு அவங்களுக்கு தெரில அப்படின்னாலோ, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஹெல்ப்லைன் தான் 14417 அப்படின்ற இந்த ஹெல்ப்லைன், சரிங்களா. ஸோ இந்த ஹெல்ப்லைன் 14417 இதுதான். அப்போது ஏன் இதை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு சில மாணவிகள் ஸ்கூலில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா, ஸ்கூல் டீச்சர்ஸோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மற்ற சக மாணவிகளோ ஏதாவது பிரச்சனை பண்ணால் அதை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லவும் பயப்படுறாங்க, டீச்சர்ஸ் கிட்ட சொல்லவும் பயப்படுறாங்க, இல்லை வேறு யாருக்கிட்ட ஷேர் பண்ணவும் பயப்படுறாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவிகள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த ஹெல்ப்லைனுக்கு அவங்க கால் பண்ணி இன்டிமேட் பண்ணிட்டாங்கன்னா அரசாங்கம் அதற்கேற்ற நடவடிக்கைகளை எடுத்துரும், சரிங்களா. அப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஹெல்ப்லைன் அறிமுகப்படுத்தினது தமிழ்நாட்டில் தான் முதல் முறை. அடுத்ததாக சைபர் கிரைம்க்கான ஹெல்ப்லைன், இது அங்கங்கே நம்மளால் பார்க்க முடியுது இல்லைங்களா. 1930 சைபர் கிரைம்க்கான ஹெல்ப்லைன். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குமான ஹெல்ப்லைன், சரிங்களா, ஸ்டேட் ஹெல்ப்லைன். அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பேரிடர் மேலாண்மைக்கு இங்கே ஸ்டேட்டுக்கான ஹெல்ப்லைன் 1070, சரிங்களா, 1070 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்ப்லைன் 1077, சரிங்களா. ரைட்டு. அடுத்து சிஎம்மோட ஹெல்ப்லைன் 1100, 1100 சிஎம்மோட ஹெல்ப்லைன். கோஸ்ட்லைன் செக்யூரிட்டிக்கான ஹெல்ப்லைன் 1093. அது என்ன சார் கோஸ்டல் செக்யூரிட்டி? மீன் பிடித்து கொண்டு இருப்பார்கள், அங்கே அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா அவங்க இங்கே தொடர்பு கொண்டுக்கலாம், சரிங்களா. ஸோ கோஸ்டல் செக்யூரிட்டிக்கான ஹெல்ப்லைன் 1093. ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்க்கான ஹெல்ப்லைன் 1322, சரிங்களா. பந்தம்க்கான ஹெல்ப்லைன் ஒரு மொபைல் நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க 9499957575, சரிங்களா. 9499957575 அப்படின்றது பந்தம்க்கான ஹெல்ப்லைனு. ஆடுகளம் இன்ஃபர்மேஷன் சென்டரும் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க 9514000777, சரிங்களா. ஸோ டிராஃபிக் ரிலேட்டடாக நமக்கு ஹெல்ப்லைன் மற்றும் கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 1073 அப்படின்றது. எர்த்குவேக் ரிலேட்டடான நமக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு 1092. டூரிசம் ரிலேட்டடுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு 1913. ரேஷன்ஸில் கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, ஏன்னா ரேஷன் ஷாப்ஸில் அவங்க ஒழுங்காக அரசாங்கத்தினுடைய அந்த லைனை மீறி அவங்க செயல்படுறாங்க, அரசாங்கத்தினுடைய அந்த எல்லையை தாண்டி அவங்க செயல்படுறாங்க, ஒழுங்காக பொருட்கள் கொடுக்கலை அப்படின்னா அது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு 1967. தமிழ்நாடோட ப்ரொஹிபிஷன் மதுவிலக்கு, எங்கேயா கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க இல்லை மதுவிலக்கு இருக்கக்கூடிய இடங்களில் இல்லீகலாக மதுவை விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னா 10581 அப்படின்றதில் நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய
முக்கியமான சரிங்களா ஹெல்ப்லைன் நம்பர்ஸ். ஸோ அடுத்ததாக இரண்டாம் பகுதியாக இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இ கவர்னன்ஸ்னால் என்ன? ஏன்னா மெயின்ஸில் நம்ம டெஃபனிஷன்ஸ்லாம் எழுதணும், அப்படியே டேரெக்டாக போயிட முடியாது. ப்ரிலிம்ஸ்னால் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெயின்ஸுக்கு டெஃபனிஷன்ஸ் எழுதணும். இ கவர்னன்ஸ்னால் என்ன? இ கவர்னன்ஸ் அப்படின்றது வேறு ஒன்றுமே இல்லை, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நல திட்டங்கள், அரசாங்கத்தினுடைய சேவைகள் எல்லாத்தையுமே மக்கள் வீட்டில் இருந்த இடத்துலையே வாங்குவது தான் இ கவர்னன்ஸ். அவ்வளவுதான். அப்போது அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரணும் இல்லைங்களா? அப்போ அது சேரணுன்னா இவன் கண்டிப்பாக அரசாங்க அலுவலகங்களுக்கு வரணும். அரசாங்கத்தோட சேவை உனக்கு என்ன, நீ அரசாங்க அலுவலகத்துக்கு வரணும் அப்படின்றது தான் திட்டம். ஆனால் அரசாங்க அலுவலகத்துக்கே போகாமல் வீட்டிலேருந்தே அதை இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி மூலமாக இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஐஓடி மூலமாக நம்மளால் அதை அனுபவித்து கொள்ள முடியும்னா அதுதான் இ கவர்னன்ஸ். சரி, தமிழ்நாட்டோட இந்த இ கவர்னன்ஸனுடைய மிஷன் என்ன? ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. பொதுமக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும், ரொம்ப குறைந்த செலவுலையும் அவங்களுக்கு நிறைவான சேவைகளை வழங்கணும் அப்படின்றதான் தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கக்கூடிய இ கவர்னன்ஸ் ஏஜென்சி TNEGA அப்படின்றதனுடைய நோக்கமே. சரி சார், ஸோ இப்போது வேறு என்ன சார் இதில் நமக்கு தெரிய வேண்டியிருக்குது? பிளாக் செயின் டெக்னாலஜி, இதான் நம்பிக்கை இணையம் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. மெஷின் லேர்னிங் ML அப்படின்றோம், இயந்திர கற்றல். IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ட்ரோன்ஸ், ஆளில்லா சிறிய விமானங்கள். சரி, டேட்டா அனலிட்டிக்ஸ், தரவு பகுப்பாய்வுகள். விர்ச்சுவல் ரியாலிட்டி, மிகை நிகர் இல்லைன்னா மெய்நிகர் உண்மை அப்படின்றோம். இது எல்லாத்தையுமே முழுமையாக பயன்படுத்தி அரசனுடைய சேவைகளை மக்களுக்கு ரொம்ப குறைந்த செலவில் அவங்களுக்கு நிறைவான தரத்தில் கொடுக்கணும். மக்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாக இருக்கணும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எப்படி அவங்க மக்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து அரசாங்கத்தினுடைய சேவைகளை இருந்த இடத்துலேருந்து வாங்கிக்கிறாங்களோ, அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் மக்கள் இருந்த இடத்துலேருந்து அரசாங்கத்துடைய சேவைகளை அனுபவித்து கொள்ளணும் அப்படின்னு தான் இதை கொண்டு வந்திருக்கிறோம். சரி, இதுக்கு ஹிஸ்டாரிக்கல் அதை பேக்ரவுண்ட் இருக்கா? இருக்குங்க. செகண்ட் ARC அப்படின்னு சொல்கிறோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், ரெண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணைக்குழு சரிங்களா. ஸோ அதன் அறிக்கையிலே என்ன பண்ணுறாங்கன்னா 4 விதமான இன்ட்ராக்ஷன்ஸ் இந்த இ கவர்னன்ஸில் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இ கவர்னன்ஸை நம்ம அதிகரிக்கணும். ஏன்னா இந்த செகண்ட் ARC எப்போ வருதுன்னா 2005 வருது சரிங்களா, பஞ்சி கமிஷன் மூலமாக வரக்கூடிய ஒன்று. அப்போ இந்த 2005 வந்த செகண்ட் ARCயில் அவங்க இதைத்தான் சொல்கிறாங்க சரியா. எஸ், அப்போது இ கவர்னன்ஸை இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 விதமான இ கவர்னன்ஸ் 4 விதமான சர்வீசஸ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிட்டிசன் டு சிட்டிசன், C2C அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கவர்மெண்ட் டு எம்ப்ளாயீஸ், அரசுலேருந்து ஊழியர்கள், G2E. அடுத்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு, G2G. அடுத்து G2 பிஸ்னஸ், அரசாங்கத்திலேருந்து வணிகத்துக்கு. ஸோ இப்போ இந்த 4 விதமான சர்வீசஸ் இருக்குது ஒட்டுமொத்தம். அப்போ சிட்டிசன் டு சிட்டிசன், அடுத்து கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். ஸோ இப்போ இந்த 4 விதமான சேவைகளையுமே அரசாங்கம் இ கவர்னன்ஸ் மூலமாக கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த இ கவர்னன்ஸ் பாலிசியினுடைய நோக்கமே. சரி, இந்த இ கவர்னன்ஸ்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு? பெட்டர் டெலிவரி ஆஃப் கவர்மெண்ட் சர்வீசஸ் டு சிட்டிசன்ஸ், அரசனுடைய சேவைகளை குடிமக்களுக்கு சிறப்பாக வழங்க முடியும். அடுத்ததாக இம்ப்ரூவ்டு இன்ட்ராக்ஷன்ஸ் வித் பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, வணிகம் மற்றும் தொழில் நிறுவன தொடர்பு இருக்குது இல்லையா, இதை இந்த இ கவர்னன்ஸ் மூலமாக நம்மளால் அப்படி அதிகரிக்க முடியும். எம்பவரிங் த சிட்டிசன்ஸ் த்ரூ அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன், தகவல்கள் நிறையா கொடுக்கறது மூலம் குடிமக்களுக்கான அதிகாரத்தை அளிக்க முடியும். இட் ரெடியூசஸ் த கரப்ஷன் இன் அட்மினிஸ்ட்ரேஷன், அரசு நிர்வாகத்தில் ஊழலை இது குறைக்குது. இட் இன்க்ரீஸ் த டிரான்ஸ்பரன்சி இன் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை இது அதிகமாக்குது. கிரேட்டர் கன்வீனியன்ஸ் டு சிட்டிசன்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ், பொதுமக்களுக்கும் வணிகம் செய்வோருக்கும் பெரிய வசதிகளை இது ஏற்படுத்தி கொடுக்குது. காஸ்ட் ரிடக்ஷன் அண்ட் ரெவன்யூ க்ரோத், செலவை குறைச்சி வருமானத்தை அதிகரிக்குது. இந்த இ கவர்னன்ஸ் அப்படின்றது இட் ரெடியூஸ்டு பேப்பர் ஒர்க் அண்ட் ரெட் டேப்பிசம் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ், நிர்வாக செயல்முறையில் காகித பயன்பாட்டை குறைக்குது. மற்றும் இந்த உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, உறவு சார்ந்த முறை, சொந்தக்காரன், உறவினர்கள், ஜாதிக்காரன், மதத்தை சார்ந்தவன், அவனுக்கு ஃபேவராக செயல்படுறது அது தடுக்குது சரிங்களா. ரைட்டுங்க, அதாவது எப்படி தடுக்குது, இ கவர்னன்ஸ் எப்படி தடுக்கும்? சேஃப் ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ OBC சர்டிஃபிகேட் நம்ம போடுறோன்னு வச்சுக்கோமே,
முன்னாடிலாம் எப்படி இருந்ததுன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் போட்டோன்னா அங்கே தாலுக்கா ஆஃபீஸில் இல்லை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் யாராவது ஒரு முக்கியமான நபர் தெரிஞ்சவர் இருந்தாருன்னா காலையில் ஓபிசி அப்ளை பண்ணுவோம், சாயங்காலம் கிடச்சிரும் இல்லைங்களா. முன்னாடி அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்றத அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது இனி ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு. எனக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஆள் தெரிந்திருந்தாலும் கூட வரிசையாக தான் ஓபிசி சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும். சரிங்களா. இப்போ எனக்கு தெரிஞ்சவன், எனக்கு வேண்டப்பட்டவன் உடனே அதை நடத்தி கொடுக்கணும்னு கொடுக்க முடியாது. அவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கெல்லாம் எல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வரும். அப்போ அது ரெட்டெபிசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த உறவுகள் சார்ந்து அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கக்கூடிய இது சிவப்பு நாடா அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். சரிங்களா. இந்த ரெட்டெபிசம் அப்படின்றதுலேருந்து வெளிவருவதற்கு கவர்னன்ஸ் பயன்படுது. அடுத்ததாக இட் ரீஸ்ட்ரக்சரிங் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸஸ், நிர்வாக செயல்முறையை மறு வடிவமைப்பு செய்வதற்கு இது ஒரு மையமாக அமைஞ்சிருக்கு. சரி, அப்போ நல்லா தெரிஞ்சிருச்சு தமிழ்நாடு அரசாங்கம் எல்லாமே இனிமேல் எலக்ட்ரானிக் மோடில் தான் அறிமுகப்படுத்த போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. 2022 பீக்கில் தான் இருக்கும் தமிழ்நாடு. அப்போ இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பு வேணும்ல. தமிழ்நாடு அப்படி ஒரு அமைப்பு இருக்கா? இருக்குது. அவங்க தான் தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி, தமிழ்நாடு EGA. இருக்கக்கூடிய எல்லா சிஎஸ்சின்னு சொல்கிறோம்ல, காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா சிஎஸ்சிலையுமே இந்த தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சியினுடைய எம்பளம் போட்டு அப்படியே க்ரீன் கலரில் ஒரு போர்டு இருக்கும், பார்த்துருப்போம் இல்லைங்களா, எல்லா அரசு சேவை மையங்கள்லையுமே. அப்போ இவங்க யார் சார்? இவங்க தமிழ்நாடு அசோசியேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1975 அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த நிறுவனம் தான் தமிழ்நாட்டில் சேவை மையங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த சேவை மையங்கள் எல்லாத்தையுமே அமல்படுத்தி நடைமுறைப்படுத்தி அதை ஃபாலோப்பில் வச்சுருக்கிறாங்க. சரிங்களா. இந்த கவர்னன்ஸ் ஏஜென்சியினுடைய முக்கியமான தேவை எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த மே மாதங்களில். ஏன் சார்? மே மாதங்களில் எல்லாமே கோடை வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சுற்றுலாவுக்காக மேக்ஸிமம் மலைப்பிரதேசங்களை நோக்கி தான் எல்லாருமே போவாங்க. பீக் சீசன் அப்படின்னு சொல்லுவோம். கொடைக்கானல் மற்றும் ஊட்டி போன்ற பகுதிகளை நோக்கி தான் எல்லாருமே போவாங்க. சீசன் டைம் அங்கே. சரிங்களா. ஸோ அப்படி எல்லாருமே இங்கே போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். ஒரு பிளைன் சர்ஃபேஸில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் ஓகே, மலை பிரதேசங்கள்னா அது ரிஸ்கில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கவர்னன்ஸ் ஏஜென்சி மூலமாக தான் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அந்த பாஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணணும். இந்த பாஸ்க்கு அப்ளை பண்ணுறது, அதை ப்ராசஸ் பண்ணுறது, இது எல்லாமே இந்த கவர்னன்ஸ் ஏஜென்சி தான் அதை செய்கிறாங்க. அப்போ கொடைக்கானல் போனோம் அப்படின்னா TNEGAன்னு இவங்க கவர்னன்ஸ் ஏஜென்சியோட வெப்சைட்டில் நம்ம பதிவு செய்யணும். இந்த பதிவுகள் எல்லாம் இவங்க திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஐயா நான் ஊட்டி போகணுங்க அப்படின்னா இவங்கள்ட்ட தான் நம்ம பதிவு செய்யணும். இந்த கவர்னன்ஸ் ஏஜென்சி நம்ம டேட்டாவெல்லாம் எடுத்து நீலகிரி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு அங்கேருந்து அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. சரிங்களா. அப்போ கவர்னன்ஸ் ஏஜென்சி நிறையா நோக்கங்கள் இருக்குது, அதில் இது ஒன்று நமக்கு நல்லா தெரிஞ்சுது. சரி, அடுத்ததாக எல்காட். இந்த எல்காட் பற்றின கேள்விகள் இடம்பெற்றுக்கிட்டே இருக்குது வருஷம். ஸோ அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நம்ம. எல்காட் அப்படின்றதுனுடைய விரிவாக்கம் என்ன? எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். சரிங்களா. ரைட்டு. அப்போ எல்காட்னா எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். இவங்க என்ன பண்ணுறாங்க சார் அப்படின்னா தமிழ்நாடு அரசனுடைய ஒன்று தான். இவங்க ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் பிரபலப்படுத்துவதற்கும் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான இடங்களை கொடுக்கறதுக்கும் இந்த எல்காட் தான் பொறுப்பு நிறுவனம். சிப்காட்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருப்போம். ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடுன்னு. இந்த சிப்காட்டோட வேலை என்ன? பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான இடத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது, எலக்ட்ரிசிட்டி ஏற்படுத்தி கொடுக்கறது, அந்த நிறுவனங்களை தமிழ்நாட்டில் வந்து தொழில் தொடங்குறதுக்கு தேவையான சூழலை உருவாக்குவது சிப்காட்டோட வேலை. எல்காட்டோட வேலை என்ன? ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேக் பண்ணி ஐடி கம்பெனிஸ் எல்லாத்தையுமே இங்கே வந்து வேலை பார்க்க வைக்கிறது எல்காட்டோட வேலை. சரிங்களா. த எல்காட் இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் நிறையா கவர்னன்ஸ்லேயும் இது இன்வால்வ் ஆகுது சார். சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசு இலவச மடிக்கணினி கொடுக்குறாங்க இல்லையா, இந்த இலவச மடிக்கணினி தமிழ்நாடு அரசு எல்காட் மூலமாக தான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குது. சரிங்களா. எல்காட் மூலமாக தான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சரி, அப்போ எல்காட் பற்றி இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. இந்த மாதிரி எல்காட்டினுடைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ எல்காட்டோட நிறுவனங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் சோழிங்கநல்லூரில் இருக்குது. சரிங்களா. மதுரையில் வடபழஞ்சி கிண்ணிமங்கலத்தில் இருக்குது. திருச்சியில் நவல்பட்டு அப்படின்ற இடத்துல இருக்குது. கோயம்புத்தூரில் விளாங்குறிச்சி அப்படின்ற இடத்துல இருக்குது.
சரிங்களா. சேலத்தில் ஜகிரம்ம பாளையம் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஓசூரில் அங்கே இருக்கக்கூடிய விஸ்வநாதபுரம் அப்படின்ற இடத்துல இருக்குது. திருநெல்வேலியில் கங்கை கொண்டானில் இருக்குது. அப்போ இது எல்லாமே எல்காட்டினுடைய ஐடி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள். தமிழ்நாட்டில் பாருங்கள், அப்போது சேலம், திருச்சி, திருநெல்வேலி, மதுரைன்னு எல்லா ஊர்லேயுமே இந்த எல்காட்டினுடைய நிறுவனம் செயல்பட்டுக்கிட்டு தான் வந்திருக்குது. சரிங்களா, ரைட். அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா டாக் டிவி. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் லிமிடெட், டாக் டிவி. இந்த டாக் டிவி அக்டோபர் 2007 தான் உருவாக்கப்படுதுங்க. சரிங்களா. அப்போது இனிஷியலாக இந்த டாக் டிவியினுடைய நோக்கம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேபிள் நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக சென்ட்ரலைஸ்டு பண்ணி கேபிள் டிவிகள் மூலமாக தமிழ்நாடு முழுமைக்கும் கம்யூனிகேஷனில் எக்ஸ்பர்டைஸ் ஆகணும் அப்படின்னு தான் இதை கொண்டு வராங்க. பட் அதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டிடிஹெச் போன்ற விஷயங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்க அதே ஹை குவாலிட்டி கேபிள் கம்யூனிகேஷனுக்கு மட்டும், அப்போ டிவி சேனல்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அதே ஹை குவாலிட்டி கேபிளை வச்சு சேவை மையங்களை நடத்துறதுக்கு பயன்படுது. இன்டர்நெட் சர்வீசஸ் பப்ளிக் கொடுக்கறதுக்கும் இந்த டாக் டிவி அப்படின்றது பயன்படுது. சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இந்த சேவை மையங்கள் நிறையா இருக்குது இல்லையா. நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸ்லேயும் சேவை மையம் இருக்கும். ஒவ்வொரு நகராட்சி மாநகராட்சி அலுவலகங்களையும் சேவை மையம் இருக்கும். ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் சேவை மையம் இருக்கும். அப்போ அந்த சேவை மையம் இருக்குது இல்லையா, காமன் சர்வீஸ் சென்டர், சிஎஸ்சி அப்படின்னு. இந்த சேவை மையத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் பண்ணுறது யார் அப்படின்னா தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி. அப்போ தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்க தான் அதை நிர்வாகம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சேவை மையத்துக்கு தேவையான இன்டர்நெட் கொடுக்கணும்ல, அந்த இன்டர்நெட்டை யார் கொடுக்குறா? டாக் டிவி கொடுக்குது. கிளியராக இருக்கிறோமா? ஷுவரா? அப்போது சேவை மையத்தை நிர்வாகம் பண்ணுறது யாருப்பா அப்படின்னா அது கவர்னன்ஸ் ஏஜென்சி. ஆனால் சேவை மையத்துக்கு தேவையான இன்டர்நெட் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த டாக் டிவி தான். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்க. இந்த டாக் டிவி வேறு என்னப்பா பண்ணுறாங்க? பாரத் நெட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை இந்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்துச்சு. அப்போ இந்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்திய அந்த பாரத் நெட் திட்டத்தை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 12,500 கிராமங்களில் கொண்டு போய் சேர்த்தது இந்த டாக் டிவி தான். ஏன்னா இதுதான் தமிழ்நாட்டிலேயே இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் மூலமாக இன்டர்நெட் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு பெரிய நிறுவனம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நகராட்சிகள், எல்லா கலெக்டர் ஆஃபீஸு, எல்லா தாலுகா அலுவலகங்களும் வயர்டு நெட்வொர்க் மூலமாக இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஏன் சார் கொடுக்குறாங்க? அதுதான் நமக்கு தனியார் நிறுவனங்கள் இருக்குதுல்ல, டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ், அவங்க தான் 4G 5Gலாம் கொடுக்குறாங்களே, அவங்க மூலமாக வாங்கினா என்ன? எஸ், இது ஒரு நல்ல கேள்வி, ஒரு சிலருக்கு யோசிச்சுருப்போம். அப்போ தனியார் நிறுவனங்கள் இருக்குது இல்லைங்களா, இன்றைக்கி நம்ம 5Gன்னு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க்ஸ், அந்த நெட்வொர்க் கிட்டக்க இன்டர்நெட் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அரசாங்கத்தோட டேட்டாஸ் இருக்குது இல்லை, இதெல்லாம் அந்த நிறுவனங்கள் நினச்சா நம்ம டேட்டாஸை எடுத்துக்க முடியும், டேட்டாவை மேனிப்புலேட் பண்ண முடியும். கிளியராக இருக்கிறோமா? அப்போ இன்டர்நெட் மூலமாக தான் இதெல்லாமே நடக்குது அப்படின்னா, இன்டர்நெட் மூலமாக இன்டர்நெட்டே கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அரசாங்கத்தினுடைய கோப்புகளை அவன் அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன அரசாங்கம் பிளானில் இருக்குன்றது அவங்க தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்கு தான் டாக் டிவி மூலமாக இதை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். சரிங்களா? எஸ், கிளியராக இருக்கிறோமா? அப்போ இந்த பாரத் நெட் திட்டம் எத்தனை கிராமங்களுக்கு கொண்டு போய் சேருது? இதுவே ஒரு பிவிக்கு தான் 12,500 கிராமங்களை கொண்டு போய் சேர்க்குது. இந்த டாக் டிவி மூலமாக இன்டர்நெட் 12,500 கிராமங்களுக்கு கொண்டு போய் பாரத் நெட் திட்டம் சேர்க்கிறது. சரி, அடுத்ததாக டான்ஃபிநெட் 2018. இந்த டான்ஃபிநெட் அப்படின்ற அமைப்பு 2018 தான் உருவாக்கப்படுது சார். இந்த அமைப்பு ஏன் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த டாக் டிவி சொன்னோம் இல்லைங்களா, டாக் டிவி மூலமாக பாரத் நெட் ப்ராஜெக்ட் அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ண தமிழ்நாடு அரசு முயற்சி பண்ணுச்சுன்னு. அந்த டாக் டிவி அப்படின்றது தான் இன்டர்நெட் ப்ரொவைடர். பட் எக்ஸ்க்ளூசிவாக இந்த பாரத் நெட் திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை அமல்படுத்துறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் டான்ஃபிநெட். புரிஞ்சிருச்சா? டாக் டிவிக்கு நிறைய வேலை இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். சேவை மையத்துக்கு இன்டர்நெட் கொடுக்குறது அவங்க தான். கேபிள் டிவிஸில், கேபிள் நெட்வொர்க்கில் டிவி சேனல்ஸ் எல்லாத்துக்குமே தமிழ்நாடு அரசு கேபிள் மூலமாக டிவி சேனல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது அவங்க தான், எல்லா வீடுகளுக்குமே. சரிங்களா? இது போக அரசாங்கத்தை தேவையான இன்டர்நெட் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறது அவங்க தான். ஓகே, அப்போ இவ்வளோ விஷயங்கள் 2007 உருவாக்கப்பட்ட டாக் டிவி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த பாரத் நெட்டே ஒரு பெரிய ப்ராஜெக்ட். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 12,524 கிராமங்களுக்கு நம்ம இன்டர்நெட் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுக்கணும்.
அப்போ இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இதை டாக் டிவி தான் செய்யுது. ஆனால் டாக் டிவி அதுக்கு கீழே தனியாக ஒரு அமைப்பை உருவாக்குது, டான்ஃபிநெட் அப்படின்னு உருவாக்கி இந்த டான்ஃபிநெட் மூலமாக இந்த ப்ராஜெக்டை செய்கிறாங்க. கிளியராக்கணுமா? அப்போ டான்ஃபிநெட் உருவாக்கப்பட்டதன் நோக்கமே பாரத்நெட் திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதுக்கு தான். புரிஞ்சிருச்சா? டன்னா? எஸ். அப்போ இந்த திட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 12,524 கிராம பஞ்சாயத்துகளுக்கு 1 GB/s கனெக்டிவிட்டியில் ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக இன்டர்நெட் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுக்கணும். சரி, இப்படி ஏற்படுத்தி கொடுக்கறதுனால என்ன சார் இருக்குது? இப்படி ஏற்படுத்தி கொடுப்பதனால நமக்கு என்ன நல்லதுன்னா, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற எல்லா பகுதிகளையுமே இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கிடச்சிரும். அப்போ இன்டர்நெட் கிடச்சிச்சுன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்ற மாதிரி இன்டர்நெட் மூலமாக எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்க முடியும். அரசாங்கத்துக்கு என்ன இதில் நல்லது? அரசாங்கம் நேரடியாக குடிமக்களுக்கே இன்டர்நெட் மூலமாகவே எல்லா சேவைகளையும் வழங்க முடியும். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம போய் ஃபிசிக்கலாக தான் ப்ரெசென்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது, ஆன்லைன்லேயே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்லே அப்போது யோசிச்சு பாருங்கள், இங்கேருந்து நான் கூடுவாஞ்சேரிக்கோ ஆவடிக்கோ போய் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா நான் 2-3 தடவை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் அங்கே பார்க்கணும், ஏஜெண்ட்டை பார்க்கணும், எனக்கு டைம் ஸ்லாட் வாங்கணும். ஆனால் இப்போ உட்காந்த இடத்துலையே தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் எந்த ஸ்லாட் அவைலபிள்னு பார்த்து அந்த ஸ்லாட்டில் நான் ரெஜிஸ்டர் பண்ண வரேன்னு புக் பண்ணிடலாம். புரிஞ்சிருச்சுங்களா என்னென்னு? எஸ். ஸோ அப்போது இதை தான் அவங்களுக்கு சொல்கிறாங்க. இ கவர்னன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்னா தேவை இன்டர்நெட் வேணும். அந்த இன்டர்நெட் அப்படின்றது இங்கே டான்ஃபிநெட் மூலமாக வழங்கப்படுகிறது. சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ அடுத்ததாக நம்ம இ கவர்னன்ஸில் பார்க்கக்கூடியது என்னென்னா, தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி, TVU அப்படின்னு சொல்கிறோம். இந்த தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு பக்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கோட்டூர்புரத்தில் உருவாக்கப்பட்டது. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக, ஒரு மொழியை உலகம் முழுமைக்கும் இருக்கிற எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். இதுக்கு முன்னாடி கூட ஆங்கிலத்துக்கு இருந்துச்சு. அப்போ இங்கிலீஷ் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் ஆன்லைனில் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்னு. ஆனால் அது கூட யூனிவர்சிட்டியாக கிடையாது, இங்கிலீஷ் யூனிவர்சிட்டி அப்படின்னு கிடையாது. ஆனால் தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம் அப்படின்றது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டா இங்கே அவங்க தமிழ் படித்து கோர்ஸ் முடித்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், தமிழ் அறிஞராக வந்துடலாம். சரிங்களா? எஸ். ஒட்டுமொத்த வேர்ல்ட்லேயே இது முதல் முறை, அதுவும் மொழி சார்ந்து பார்த்திங்கன்னா இது இங்கிலீஷ்க்கு அடுத்து 2வது முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று. அடுத்ததாக தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க், TN-SWAN அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இது என்னது சார்? இந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்கள் இருக்காங்க இல்லையா, அரசு அலுவலகங்கள், தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்கள், இவங்க எல்லாத்தையுமே எல்காட்டின் மூலமாக இது எல்லா அமைப்புகளையும் ஒரு செயின் லிங்க் மாதிரி இன்டர்நெட் சர்வீஸ் கொடுத்து வச்சுக்கிறது தான் ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க். சரிங்களா? ஸோ இவங்களோட ஆப்ரேஷன் சென்டர் எல்காட்டினுடைய சோழிங்கநல்லூரில் இருக்குது. இன்னொரு ஆப்ரேஷன் சென்டர் எல்காட் பெருங்குடியில் இருக்குது. அப்போ இங்கே இருந்து தான் ஒட்டுமொத்தமாக ஸ்டேட்டுக்குமே இவங்க இன்டர்நெட் சர்வீசஸ்லேருந்து மற்ற எல்லா சர்வீசஸுமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறாங்க. சப்போஸ் பெருங்குடியில் இருக்கிற அந்த எல்காட்டில் ஏதாவது கிராஷ் ஆச்சுன்னா அதனுடைய இம்பேக்ட் ஒட்டுமொத்த ஸ்டேட் ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? எஸ். இதுதான் அந்த ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க். அப்போ இதன் மூலம் எல்லா அரசு அலுவலகம், எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸுமே என்ன ஆகுது அப்படின்னா இதில் கனெக்டடாக இருக்குது. ஒரு க்ளோஸ்டு யூசர் குரூப்பாக இதில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ எல்லாருக்குமே யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும். நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இல்லாமல் அது உள்ளே போய் லாகின் பண்ணி பார்க்கலாம் முடியாது. இப்போ எல்லா அரசு அலுவலகங்களும் இதில் இணைந்திருக்கும். சரிங்களா? 2007 இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிளாக் செயின் பேக்போன், தொடர் சங்கிலி தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் இதை ரொம்ப அழகாக நம்பிக்கை இணையம் அப்படின்னு சொல்கிறோம். பிவிக்யூவில் நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க. பிளாக் செயின் டெக்னாலஜி, தமிழ்நாடு அரசு இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை தமிழ்நாடு அரசனுடைய எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் பயன்படுத்துகிறாங்க. என்ன நேமில் பயன்படுத்துகிறாங்கன்னா நம்பிக்கை இணையம் அப்படின்ற நேமில் பயன்படுத்துகிறாங்க. சரி சார், இது என்ன சார் பிளாக் செயின் டெக்னாலஜி? ஒன்றுமே இல்லைங்க, பேர்லேயே லீடுங்க, பிளாக் செயின் இல்லைங்களா? அப்போது பிளாக்ஸ், அப்போ நம்ம அனுப்பக்கூடிய தரவுகள் டேட்டாஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா பிளாக்காக சேவ் ஆயிரும். கட்டமாக ஏதோ ஒரு கட்டத்துக்குள்ளே தான் சேவ் ஆகிருக்கும். அது எந்த கட்டம் நமக்கு தெரியவே தெரியாது.
அனுப்பிச்ச நமக்கும் தெரியாது, அதை ரிசீவ் பண்ணுறவங்களுக்கும் தெரியாது. சரிங்களா? இதில் ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது அந்த பிளாக்கில் சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு வாட்ஸ்ஆப்லேயோ இல்லை டெலகிராம்லேயோ இருக்கக்கூடிய மெசேஜ் மாதிரி ஒரு குரூப்பில் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஒரு மெசேஜ் நம்ம சென்ட் பண்ணிட்டோன்னா அது எல்லாருக்குமே போயிடும். கரெக்டாக? அந்த மெசேஜை நம்ம மாற்றணுன்னா வேணால் எடிட் பண்ணி நம்ம மொபைலில் மட்டும் மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடியே எல்லாருக்குமே அது ரிசீவ் ஆக்கி இருக்கும். கிளியர் ஆக்குறோமா? ஷுவராக? அப்போ இந்த பிளாக் செயின் பேக் பண்ணால் எந்த வித டேட்டாவையும் நம்மளால் மாற்ற முடியாது. எந்த டேட்டாவை இதனால் மாற்ற முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? டேட்டாஸ் பெருசு எதுவும் மாற்ற முடியாது, ஃபோர்ஜரி எதுவும் பண்ண முடியாது. மொதல் விஷயம், அது எந்த பிளாக்கில் சேவ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சா தானே டேட்டா மாற்ற முடியும். அது எக்கச்சக்க கோடிக்கணக்கான பிளாக்ஸில் இருக்கும், எந்த பிளாக்குக்குள்ளே இருக்குன்னே நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ இதனால் என்ன ஆகும்? ஈஸியாக ஹேக் பண்ண முடியாது. மொதல் விஷயம் அதுதான். ஹேக்கிங் அப்படின்றது வாய்ப்பே இல்லை இதில். ரெண்டாவது விஷயம் இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னா, டேட்டா மேனிப்புலேஷன் அப்படின்றது பண்ண முடியாது. ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது சேவ் பண்ணியிருக்கும். அப்போ எந்த ட்ரான்சாக்ஷனையும் நம்மளால் மாற்ற முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே கவர்னன்ஸ் சார்ந்து கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இப்போ கவர்னன்ஸோடைய பேசிக்காக நம்ம இது எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கிறோம். கவர்னன்ஸ்னால் என்ன அப்படின்றதில் ஆரம்பித்து என்னென்ன விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். சரி, இந்த கவர்னன்ஸ் சார்ந்து மெயின்ஸில் பிவிக்யூ கேட்டிருக்கிறாங்க. நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம்ல, அவங்க சிம்பிளாக கவர்னன்ஸை தமிழ்நாடு அரசு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கவர்னன்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த தெரிஞ்ச டேட்டாஸை சொல்லிவிட்டு எந்தெந்த ஸ்கீம்ஸில் அரசாங்கம் கவர்னன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லணும். சொல்லலாங்களா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வேண்டியது PDS, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோக திட்டம். அப்போ இதில் கவர்னன்ஸ் பயன்படுத்தியிருக்கோமா நம்ம? ஆமாம். ஸ்மார்ட் கார்டு இல்லைங்களா? அந்த ஸ்மார்ட் கார்டு இருந்ததுனா தான் PDS அக்சஸ் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்கள், இப்போ ரேஷன் கடைகளில் பொங்கலுக்கெல்லாம் பரிசு கொடுத்தாங்க, பரிசு தொகுப்பு அப்படின்னு. அந்த கார்டு இருந்தால் யாருக்குனாலும் கொடுத்துருவாங்களா? இல்லை. அந்த கார்டில் நம்ம பேர் இருக்கணும், நம்ம கைரேகையை வாங்கிட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போ இந்த PDSக்கு என்ன பண்ணுறாங்க? கவர்னன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ICT, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் என்ன சார்? இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், இதுக்கு என்ன பண்ணுறாங்க? DBT அப்படின்னு சொல்கிறோம், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் அரசாங்கம் நேரடியாகவே மகளிருடைய வங்கி கணக்கில் பணத்தை போட்டுருது. சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் பெண்களுக்கான மற்ற திட்டங்கள், அப்போ எல்லா திட்டங்களுமே DBTயில் வந்துடுது. கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகள், இவங்களுக்கு புதுமை பெண் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இங்கேயும் என்ன பண்ணுறாங்கன்னா DBT தான். நேரடியாக அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு நேரடியாக அவங்க வங்கி கணக்கிலேயே போய் காசை செலுத்திடுது. அதற்கப்புறம் இந்த பக்கம் வந்தோன்னா தமிழ் புதல்வன் திட்டம். இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அவங்க? அதுலேயுமே இதே தான், நேரடியாக மாணவர்களுக்கு அவங்க வங்கி கணக்கிலே காசு போட்டு வச்சிட்றாங்க. சரி சார், இதெல்லாமே நேரடியாக கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ், G2C. G2G ஏதாவது நடக்குதா? கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஏதாவது நடக்குதா? நடக்குது. என்னென்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா? ஒரு இடத்துக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா அந்த பத்திரத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்கிடணும். அப்போ பத்திரம் நம்ம பேருக்கு மாற்றினதுக்கப்புறம் நம்ம தனியாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போய், இது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், பத்திரப்பதிவுத்துறை, சரிங்களா? அங்கேருந்து நம்ம டீட்டெயில் வாங்கிட்டு வந்து நம்ம திரும்ப கொண்டு போய் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து, ஐயா பாருங்கள், பத்திரம் என் பேருக்கு மாறிடுச்சு, இப்போ என் பேருக்கு இந்த இடத்துக்கான பட்டாவை கொடுங்கன்னு போய் கேட்கணும். சரிங்களா? அப்போ அது ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணுவாங்க அவங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட வேணாம், G2G, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்தே ஒன்ஸ் அந்த இடத்துக்கான பேர் உங்கள் பேருக்கு மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கான இன்டிமேஷன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். டிஜிட்டல் தான் எல்லாமே, கவர்னன்ஸ் தான். இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் எதுவுமே இல்லை, அதை பார்த்துட்டு ஓகேங்க, அப்போ கவர்மெண்ட் டு கவர்மெண்ட்டு, சரிங்களா? ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு, கன்ஃபார்மாக, எஸ் கன்ஃபர்மேஷன் வந்தோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதே பேருக்கு பட்டாவை போட்டு கொடுத்துருவாங்க, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். அது ஏன் அவ்வளோ தூரம் போகிறோம்? நம்மளில் நிறையா நபர்கள் PSTM சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும், அப்படி தானேங்க? இந்த PSTM சர்டிஃபிகேட்டுக்கு என்ன பண்ணுறீங்க?
நீங்கள் படித்த ஸ்கூலு ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்குங்க இல்லையா, குறைஞ்சது ஒரு 450 கிலோமீட்டர் தள்ளி மதுரையோ திருச்சியோ திருநெல்வேலியோ படிச்சிருப்பீங்க. நீங்கள் சென்னையில் இருந்தே, ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கக்கா போக வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே இருக்க காமன் சர்வீஸ் சென்டருக்கு போய் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வேணும்னு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அங்கேருந்தே, அப்போ நீங்கள் இங்கே சிஎஸ்சியில் பண்ணுவீங்க கம்ப்யூட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத இங்கே சேவை மையங்களில் பண்ணுவீங்க கம்ப்யூட்டர் மூலமாக. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் உங்கள் ஸ்கூலுக்கு போயிடும். ஸ்கூலில் அவங்க மெசேஜை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்ரூவ்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் எங்கே அப்ளை பண்ணீங்களோ அந்த இடத்துல இருந்தே பிரிண்ட் அவுட் எடுத்து வாங்கிட்டு வந்துடலாம், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கிளியர் அப்படின்னு. ஸோ இதுதான் G2G. அப்போ இந்த கவர்னன்ஸ் வந்தது G2C, G2G, G2B அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே நமக்கு பயன்படுகிறது. சொல்லப்போனால் கவர்னன்ஸ் கவர்னன்ஸ் இன்னும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மீண்டுமாக அதன் தொடர்ச்சியை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.